கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூடியும் நம்ம பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது நம்மளுக்கு நல்லா தெரியும். தாவீது எழுதின சங்கீதம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, பாடுகள் மத்தியில் இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் தேவன் நம்ம கூட இல்லை, அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, தேவன் என்னை பாதுகாக்கலை, தேவன் எனக்கு சகாயராக இல்லை, அதனால தான் இவ்வளோ நான் த்ரூ பண்ணுறேன், இவ்வளோ வழிகளின் வேதனையில் நான் கடந்து போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, ஒரு இருளான சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மரணத்தின் மத்தியில் இருக்கும்போது தான் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ தான் நம்ம விசுவாசிக்கணும், தேவன் என் கூட இருக்காரு, அதனால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கே தேற்றரவாளனாக ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோலும் தடியும் தேற்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மெய்ப்பெண் கையில் தான் கோலும் தடியும் இருக்கும். ஆடுகளில் பல விலங்குகளின் மத்தியிலிருந்து ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு, சரியான பாதையில் ஆடுகளை நடத்துறதுக்கு ஒரு மெய்ப்பெண் கிட்ட கோலும் தடியும் இருக்கும். அப்போ நல்ல மெய்ப்பெண் ஏசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்போ ஏசு கிறிஸ்து உங்கள் கூட நல்ல மெய்ப்பனாக அந்த பாடுகளின் மத்தியில், இந்த துன்பத்தின் மத்தியிலேருந்து வெளியே கொண்டு வரக்கு அவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். அப்போ இங்கே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய துணை நம்மளுக்குள்ளே இருக்குது. கோலும் தடியும் வைத்திருக்கிற நல்ல மெய்ப்பெண் இயேசுவுடைய துணை இருக்குது. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, கோலும் தடியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாக்குத்தத்த வசனங்கள்லாம் எழுதியிருப்பாங்களாம்மா. அப்போ அதனால தான் அது அவங்களை தேற்றக்கூடியதாக இருக்குமாம்மா. அப்போ நம்ம அந்த பாடுகள் மத்தியில் நடக்கும்போது தேவன் நம்மளுக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு, அடுத்த ஒரு சாப்டருக்கு, அடுத்த ஒரு நாளுக்கு, நமக்கு முன்னாடி இருக்கிற நாட்களை கடந்து செல்வதற்கான வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம கையில் இருக்கும்போது, அதை நம்ம தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிக்கும் போது நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது, ஏன்னா தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் கோலும் தடியும் அங்கே கூட இருக்குது. நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவினுடைய கோலும் தடியும் கூட இருக்குது. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே கூட இருக்காரு. நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், ஏன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயே நீங்கள் வாழ போகிறது கிடையாது, அங்கேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நடந்து போகிறீங்க. நடந்து போகும்போது அடுத்த பாதை வரும், அடுத்த ஒரு நிலைக்கு போவீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்கள் கூட கண்டிப்பாக இடைப்பட்டிருப்பார்னு விசுவாசிக்கிற தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.